அமைச்சரா பதவியேற்றிருக்கீங்க, எப்படி இருக்கு சார் இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து ரசிகர் மன்றமா இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கா. அதுக்கு முதல்ல தளபதி அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உழைத்தவர்களுக்கும் பழைய கட்சிக்காரர்களுக்கு 30 வருஷமா உழைத்தவர்களுக்கும் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு. உங்க பகுதிக்கு ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்காரு, அந்த பகுதியோட வளர்ச்சிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். இதை விட நல்லா முன்னெடுத்து கொண்டு போவோம் சார். தேங்க்யூ. அறந்தாங்கி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய பர்வேஸ் அவர்கள் தற்போது அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். சார் வாழ்த்துக்கள். முதல்ல எப்படி இருக்கு சார், அமைச்சராக உள்ள வந்திருக்கிறீங்க, முதல் சட்டமன்ற உறுப்பினராக வந்தீங்க, முதல்ல அடி எடுத்து வச்சீங்க, அமைச்சரும் கிடைச்சது எப்படி பாருங்க? எல்லா புகழும் இறைவனுக்கு அப்புறம் எங்க தளபதிக்கு தான் சேரும். அவரோட பேரை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்து நல்ல விதமா மக்களுக்கு பணியாற்றணும்னு. சார் உங்களோட பகுதியில் வளர்ச்சிக்கு எந்த வகையில் நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க? இப்போ உங்க சுற்றுவட்டாரத்தில் நீங்க ஒரு அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் உங்க அருகில் இருக்கும் மாவட்டங்கள் மற்ற சட்டமன்றங்கள் எல்லாம் வளர்றதுக்கு என்ன? தொகுதி மட்டும் இல்ல சார், மாவட்டத்துக்கே நம்ம அமைச்சரா வந்ததுனால 6 சட்டமன்ற தொகுதிக்கும் உறுதியா என்னால முடிஞ்ச என்னுடைய பணியை உறுதியா மக்களுக்கு செய்வேங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்தேன். அதே நேரத்தில் முதலமைச்சர் உங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கிறது எந்த அளவுக்கு நீங்க அதை அடுத்த லெவல் கொண்டு போய் அவரையே நம்பி 20 வருஷமா இருக்கோம். அவரை தாண்டி எதுவுமே நாங்க யோசிச்சது கூட கிடையாது. அதனால அவரோட பேரை என்னைக்கும் நிலைநாட்டும்படி நான் நல்லபடியா செய்வேன்.